என்ன மாப்பிள்ள அப்படியே ஆணு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை மாமா, நான் வரேன்னு தடபுடலாம் சாப்பாடு நடந்திருக்கு போல. அப்புறம் மாப்பிள்ள வந்திருக்கீங்க, வெறுங்கைமா அனுப்புறது? நல்லா சாப்பாடு போட்டு தானே அனுப்பணும். இந்த ஃபார்மாலிட்டி வரலையா? மாமா கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஆ சரி தேனு. மா சீக்கிரம் இலைய எடுத்துட்டு வாமா. இந்தாம்மா இலைய எடுத்துட்டு வந்திருக்கேன், 2 பேத்துக்கும் போடு. ஆ சரிம்மா கொண்டா. எல்லாத்தையும் மாப்பிள்ளைக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு. ஆ சரிம்மா. நான் போய் அப்பளம் பிடிச்சி எடுத்துட்டு வரேன். அத்தை, எனக்கு அப்பளம்லாம் பிடிக்காது அத்தை. ஏன்பா எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? ஆமாம் அத்தை. சரி சரி, பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிடுங்க. இதுவே போதும் அத்தை. சரிப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மாமா சாப்பிடுங்க, எங்க அம்மா சமையல் நல்லா இருக்கும், சூப்பரா. சரி தேனு. மாம் தேனு, பிரியாணி சூப்பராக இருக்கு தேனு. பாத்தீங்களா, எங்க அம்மாவோட சமையல் எப்பவுமே நல்லா இருக்கும். ஆமாப்பா, இவ நல்லா சமைப்பா, பிரியாணிலாம் சூப்பராக வைப்பா. சரிங்க மாமா, நீயும் சாப்பிடு தேனு. ஆமாங்க, என்னைக்கே இல்லாம இன்னைக்கு நல்லா வந்திருக்கு பிரியாணி. சரி சரி, 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காமா, வள்ளு வழுக்குன்னு எடுத்து அள்ளி சாப்பிடுங்க. சரிங்க மாமா. ரத்னம், சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி அசத்தலா இருந்துச்சு. ஆமாங்க, நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பிரியாணி. கையில் செஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அசத்தலா செஞ்சிருக்கவே முடியாது. அடே ஏங்க நீங்க வேற, கையில் செய்யற மாதிரி தான் நான் இந்த தடவை செஞ்சேன். ஓ அப்படியா? அதான் இந்த தடவை டிஃப்ரெண்டா இருந்துச்சு பிரியாணி. எல்லா பாராட்டும் நம்ம கையிலுக்கு தான் போடும். அக்கா யாருங்க? என்னமோ என் தூரத்து சொந்த சித்தப்பா பொண்ணு குரல் மாதிரியே இருக்கு. போய் பாரு யாருன்னு. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடியே செம்பருத்தி, எப்படி இருக்க? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. வாமா, என் மகன் கல்யாணத்துக்கும் மக கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை வச்சேன், அப்ப கூட நீ வரலையே, ரொம்ப பிஸியா இருந்துட்ட. ஆமா மாமா, ஒரே வேலையா இருந்துச்சு, அதான் வர முடியல. எம்பது நாளாச்சு உன்னை பார்த்து. அக்கா நான் வெளியூர் போயிட்டு என் பேரை செம்பான்னு வச்சுக்கிட்டேன், இனிமே என்னை செம்பான்னு கூப்பிடு. இது என்னடி கூத்தா இருக்கு? செம்பருத்தியே எவ்வளவு அழகான பேரு, இதுல செம்பான்னு வச்சுக்கிட்டியா? ஆமா, எங்க உன் மகனை காணா? இதான் வந்திருக்கான்க்கா, அவனும் காரை நிப்பாட்ட போயிருக்கான். ஓ மருமக? அதை ஏங்கா கேக்குறீங்க, அந்த கல்யாணமே நின்று போச்சு. ஏண்டி செம்பா, என்ன ஆச்சு? பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராஜா, எப்படி இருக்க நீனு? ஆளு நல்லா வளர்ந்துட்ட. ஏண்டி உன் பையன் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கானடி. ஏன்க்கா என் பையன் என்ன மாதிரி இருக்காம அப்புறம் உன்னைய மாதிரியா இருப்பான்? சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் எங்க நீ வந்த? இந்த வரேன் அந்த வரேன், நீ வரவே இல்லை. பையன் கல்யாணத்துக்கும் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் எதுக்குமே கூப்பிடல. இப்ப திடீர்னு வந்து நிக்கிற. சரி நீ தான் கூப்பிடல, என் வீட்டு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டேன், அதுவும் நீ வரவே இல்லை. இப்பதான் உனக்கு நேரமே கிடைச்சிருக்கு இங்க வரத்துக்கு. அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, இப்பதான் நான் வந்துட்டேன்ல. சரி சரி, நீ என் பிள்ளைங்கள சின்ன வயசுல பார்த்தது, இப்பெல்லாம் எப்படி நெடுன்னு வளர்ந்து அவங்களுக்குலாம் கல்யாணமே ஆயிடுச்சு. ஆமாக்கா, என்ன பண்றது, கல்யாணம் புதுசுல போனது, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தேன், அதுக்கப்புறம் வரவே முடியல, அந்த ஊர்லயே தங்கிட்டேன். சரி சரி, வராத விருந்தாளி வந்திருக்க, வந்து ஒரு மாசமாவது இருந்துட்டு போடி. ஆமாக்கா, கண்டிப்பா 1 மாசம் இருந்துட்டு தான் போவேன். நீயே என்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாலும் போக மாட்டேன், பாத்துக்கோ. நான் ஏண்டி உன்னை வெளியே பிடிச்சி தள்ள போறேன்? நீ தாராளமா 5-6 மாசம் கூட இருந்துட்டு பார்த்தா. அப்புறம் என்ன, மாமாவே சொல்லிட்டாரு, 1 வருஷத்துக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். மா எனக்கு வேலை இருக்குமா. ஏண்டா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நம்ம இங்க தங்கறதுக்காக தானே வந்திருக்கோம். அதுக்கு சும்மா ஒரு 2 மாசம் இருந்துட்டு போவோம், உனக்கும் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. மா ஏமா நீ வேற சும்மா தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்காதடா, எல்லாம் மாறும்டா. உன்னைய மாத்தலாம் தான் நான் இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்தேன். ஏண்டி செம்பா, என்னாச்சு? அது பெரிய கதைக்கா, நான் அப்புறமா சொல்றேன். சரிடி வா செம்பா, ஒரு வாய் சாப்பிடு. உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். செய்யும் போதே உன்னை நினைச்சுக்கிட்டு தான் செஞ்சேன்னா பாத்துக்கோ, இப்ப பார்த்தேன்னா நீயே வந்து நிக்கிற. சரிக்கா, நான் கை கால் அலம்பிட்டு வரேன். ஆமா, எங்க உன் புருஷனை காணா? அவர் எங்களெல்லாம் விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆச்சுக்கா. எங்க ஊருக்கு போயிருக்காரா? இல்லக்கா, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாருக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. அப்படி என்னடி பண்ண? அதெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன்க்கா, எல்லாம் ஒரு நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நானும் என் மகனை மட்டும்தான் இருக்கோம். அப்படியா? சரி வா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். தேவி தேவி, இந்தா வர, இருங்க. சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. இந்தா வந்துட்டேங்க. என்ன விஷயம்? இங்க பாரு தேவி, நம்ம குடும்ப விஷயத்த நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. ஐயோ, இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. முக்கியமா சொல்றேன், அந்த வசந்தி கூட சுத்தமா பேசாத. அது கூட பேசி பேசி நீ வேற டைப்பாட்டம் ஆயிட்டே இருக்க. நானும் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அட ஏங்க நீங்க வேற,
அவங்கெல்லாம் எது சொன்னாலும் நான் மாறுறதா இல்லைங்க. எனக்கு தோன்றதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். சரி நான் போயிட்டு வரேன், கதவை தாப்பா போட்டுக்க. சரிங்க. இப்பதானே போனாரு, அதுக்குள்ளார திரும்பி பெல் அடிக்கிறாரா? வரேன் வரங்காட்டி அவசரம் உங்களுக்கு. வசந்தி, நீயா? என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? எனக்கு வேலை இருக்கு, நீ வேணா போயிட்டு அப்புறமா வரியா? என்ன தேவி நீனு என்னை வந்ததுல இருந்து துரத்துற வேலையாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, வேலை இருக்குன்னு தானே சொன்னேன். ஏன் சின்ன பொண்ணு எதுவும் சொன்னால உன்ட்ட? சேச்சே, அவ என்ன சொல்ல போறா உன்னைய பத்தி? சரி அதெல்லாம் விடு. என் புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு வசந்தி. இதை காட்டிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். வேற என்ன வேலையா நான் வரப்போறேன்? இங்க பாரு தேவி, எப்பவுமே நான் உனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன். சரி நீ இப்ப கிளம்பு, நான் அப்புறமா பேசுறேன்னா. எனக்கு வீட்டுல நிஜமாலுமே வேலை இருக்கு. சரி நான் அப்புறமா வாரேன். என்னன்னு தெரியல, கண்டிப்பா சின்ன பொண்ணு தான் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். இவ என்னை விரட்டுறதுல குறியா இருக்காளே. ஏதாவது ஒரு நல்லது செய்யலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல. அப்பாடா, கிளம்பிட்டா, நல்லதா போச்சு. நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறமா திரும்பி வந்து பேசி பார்ப்போம்.